بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புகாரி என்கிற நூலுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் 52வது ஹதீஸில் ஒரு பகுதியை பார்த்தோம். என்ன பகுதி பார்த்தோம்னு கேட்டால், அல் ஹலாலு பையினுன், ஹலால் தெளிவானது, ஒல் ஹராமு இது பார்த்ததை யாவப்படுத்திக்கிட்டு முடித்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். அல் ஹலாலு பையினுன், ஹலால் தெளிவானது, ஒல் ஹராமு பையினுன், ஹராமும் தெளிவானது, ஓ பைனஹுமா முஷப்பஹாத்துன், அவ்விரண்டுக்கும் இடையே சந்தேகமானவைகள் உள்ளன. லா யாலமுஹா கசீரும் மினன் நாஸ், அதிகமான மக்கள் அவற்றை அறிய மாட்டார்கள். ஃபோமன் இத்தக்கல் முஷப்பஹாத்தி, சந்தேகமானதை விட்டு யார் விலகிக் கொள்கிறானோ, இஸ்தப்ர அலி தீனிஹி ஒ இர்லிஹி, அவனுடைய மானத்தையும் மார்க்கத்தையும் காத்து கொண்டான். இதுவரைக்கும் பார்த்துட்டோம். இதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை போன வாரம் பார்த்துட்டோம். விட்ட இடத்துலேருந்து அந்த ஹதீஸுடைய பாதி, ஒரு பாதி பார்த்துட்டோம், மறுபாதி இது. ஒமன் பகா ஃபி சுபஹாத்தி, யார் ஒருவன் சந்தேகமானதில் விழுகிறானோ, இந்த வகா என்கிற வார்த்தை ஒரு காரியத்தில் ஈடுபடுறான்ல, அதுக்குள்ளே ஒரு சொல். சந்தேகத்தில் போய் விழுகிறான், வகா ஃபி ஸினா, விபச்சாரத்தில் விழுகிறான், இப்படின்னு ஒரு காரியத்தில் ஈடுபடுறான்ல, அந்த ஈடுபடுவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை வகா. அப்போ ஒமன் வகா ஃபி சுபஹாத்தி, யார் ஒருத்தன் சந்தேகமானவைகளில், சுபுகத்துங்கிறதுக்கு ஜம்மு சுபுகாத்து, சந்தேகமானவைகளில் யார் விழுகிறானோ அவன் கராயின், ஒரு இடையனை போன்றவன். ரா என்கிறது இஸ்முல் ஃபாயில். ரா என்று சொன்னால் ஆடு மாடுகளை மேய்த்தான்னு அர்த்தம். அதனுடைய இஸ்முல் ஃபாயில் ராயின், கராயின் போலன்னு அர்த்தம். கராயின்னு சொன்னால் கராயின்கிற வார்த்தை கிடையாது, க ராயின், அவன் இடையனை போன்றவன். யார் சந்தேகமானதில் விழுகிறானோ அவனுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டால், ஒரு இடையன். எந்த மாதிரியான இடையன்? இரா ஹவுலல் ஹிமா, ஹிமா என்றால் வேலி. ஹிமான்னு சொன்னால் நம்ம ஒரு வயல் வச்சுருப்போம், ஒரு தோட்டம் வச்சுருப்போம், அதுக்கு வேலி போட்டிருப்போம். இப்படி ஒவ்வொருத்தனும் போட்டிருப்பான், அதுக்கு பேர் ஹிமா. ஹவுலு என்றால் சுற்றி, வேலியை சுற்றி, வேலிக்கு வெளியேன்ற அர்த்தம். கராயின் இரா ஹவுலல் ஹிமா, வேலியை சுற்றி மேய்க்கிற இடையனை போன்றவன். சந்தேகமானதில் போய் நீ விழுந்தேன்னு சொன்னால் அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால், வேலியை சுற்றி மேய்க்கிறான்ல அந்த இடையனை போன்றவன். வேலியை சுற்றி மேய்ச்சா என்னவாகும்? அந்த வேலிக்குள்ளே விழுந்துருவான், வேலியை தாண்டிடுவான்னு அர்த்தம். வேலி வரைக்கும் போயிட்டான்னு சொன்னால் வேலியை தாண்டிடுவான். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யூஷிக்கு, இந்த யூஷிக்குங்கிறது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு படித்து தந்த ஒரு விஷயந்தான். அது சர்ஃபில் அஃஆலுல் முகாரபா என்று உங்களுக்கு படித்து தந்திருக்கிறோம். முகாரபாவுடைய வினை சொற்கள் அது என்னென்னு கேட்டால், அசா ஐன் சீன் ஏ, அசாங்கிறது ஒன்று, காதங்கிறது ஒன்று, கர்பங்கிறது ஒன்று, அவுஷக்கங்கிறது ஒன்று. இந்த 4 சொற்கள் முகாரபாவுடைய வினை சொற்கள் என்று உங்களுக்கு ஏற்கனவே படித்து தந்திருக்கிறோம் சர்ஃபு பாடத்தில். அதனுடைய பிடிஎஃப் ஃபைல்களும் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. அதில் போய்ட்டு முகாரபாவுடைய ஃபைல்டா என்னன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த யூஷிக்குன்னு வந்ததுனால அந்த பழைய பாடத்தை ஞாபகப்படுத்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த முகாரபாவுடைய வினை சொல்லுடைய அது பயன்பாடு எதுக்குன்னு கேட்டால், ஒரு செயலை செய்வதற்கு நெருங்கி விட்டான் என்பதை சொல்வதற்கு இதை பயன்படுத்துவாங்க. இன்னும் செய்யலை, செய்ய பார்த்துட்டான், செய்யக்கூடும், இனிமேல் செஞ்சிருவான் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரு செய்து என்ன செய்யறான், கீழே உழுவுற மாதிரி இருக்கிறான். அப்போ காத ஜெய்துன் எஸ்குத்து, ஜெய்து விழ பார்த்தான், விழ நெருங்கி விட்டான், இன்னும் விழுவலை ஆனால் விழுவுற அளவுக்கு ஆயிட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி காதவுன்னு மட்டும் இல்லை, காதவுலேருந்து வரக்கூடிய வருங்காலம் எல்லாத்தையும் காதை எக்காது எது ஒன்றாலும் போட்டுக்கலாம். அப்போ எக்காது ஜெய்துன் யக்குலு, ஜெய்து சாப்பிட நெருங்கி விட்டான், சாப்பிட பார்த்தான், சாப்பிடக்கூடும், இந்த மாதிரி ஒரு அர்த்தத்துக்கு எதை பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் இந்த சொற்களை பயன்படுத்துவாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த காரியத்தை இன்னும் செய்யலை ஆனால் செஞ்சிருவான்,
செய்ய நெருங்கிட்டான். அதாவது சாப்பாடு வச்சாச்சு, சேர் போட்டு உட்காந்துட்டான், தட்டில் சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்க, தேவையானலாம் வச்சுட்டாங்க, கையை வைக்க வேண்டியதான் பாக்கி. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிது சாப்பிட நெருங்கி விட்டான், சாப்பிடக்கூடும் அப்படின்னு. ஆனால் சாப்பிடக்கூடும்னு சொல்கிறோம்ல, இந்த கூடும், நெருங்கி விட்டான், சாப்பிட பார்த்தான், இந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு உரிய சொற்களுக்கு பேர் தான் முகாரபாவுடைய வினை சொல்லுன்னு அர்த்தம். அப்போ அந்த முகாரபாவுடைய வினை சொல்லு போட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த காரியத்தை இன்னும் செய்யலை ஆனால் செஞ்சிருவான், இன்னும் செய்யலை ஆனால் செய்யக்கூடும். அதனால் அந்த கூடுங்கிற அர்த்தத்தை கொடுத்தாலே போதும். இந்த 4 சொற்களுக்கு என்ன கொடுத்துருமுன்னு கேட்டால், அசா ஜெய்துன் யக்குலு, ஜெய்து சாப்பிடக்கூடும், அசா ஜெய்துன் யக்குமு, ஜெய்து நிற்கக்கூடும் அப்படின்னு அந்த கூடும்னு அர்த்தம் கொடுக்குறீங்கல்ல 4 சொல்லுக்குமே, அதையே அர்த்தமாக்கிக்கிறலாம். இப்போ வந்து அவுஷக்க என்பதனுடைய வருங்காலம் யூஷிக்கும். அந்த யூஷிக் என்பது என்னது? முகாரபாவுடைய ஃபேல். அப்போ யூஷிக்குன்னா கூடும்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது, அந்த வினைச்சொல்லோட சேர்த்தா தான் அதுக்கு அர்த்தம் முழுமையாகும். யூஷிக்குன்னு தனியாக வச்சுக்கிறங்க. யூஷிக்கு ஐயு வாக்கையாகு, அந்த வேலிக்குள் அவன் விழுந்து விடக்கூடும். யுவாக்கைன்னா விழுந்துடுறது, மேய்த்திடக்கூடும். ஐயு வாக்கையாகு, அந்த வேலிக்குள்ள அந்த ஆடுகளை அவன் மேய்த்து விடக்கூடும், மேய்த்து விடுவான் என்று சொல்லாமல் யூஷிக்கு மேய்த்து விடக்கூடும். வேலி வரைக்கும் நீ போயிட்டேன்னு சொன்னால் உள்ளே நீ விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, வேலியை தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, தாண்டக்கூடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. வேலியை சுற்றி மேய்க்கிறான், வேலியை சுற்றி மேய்ச்சா என்ன ஆகும்னு கேட்டால், வேலிக்குள்ளே போய்விடக்கூடும். யூஷிக்கு கூடும், கூடும்னா அந்த அந்த வேறு கூடும்னு அர்த்தம் செய்யக்கூடாதுல்ல, கூடும் கூடாதுன்னு அந்த கூடும் இல்லை, செய்யக்கூடும், வரக்கூடும், அந்த கூடுங்கிற அர்த்தம். அதனால் அதை வந்து அந்த வினைச்சொல்லோடு சேர்த்து செஞ்சால் தான் சரியாக அது புரிந்து கொள்ள இயலும். யூஷிக்கு ஐ வாக்கியஹூ, அந்த வேலிக்குள் அவன் விழுந்து விடக்கூடும், அதாவது அதை செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அலா எச்சரிக்கை, ஓ இன்னலி குள்ளி மலிக்கின், ஒவ்வொரு அரசனுக்கும், மலிக்குன்னா அரசன் அர்த்தம், ஒவ்வொரு மலிக்கு மாலிக்கு எல்லாமே ஒரே அர்த்தம் தான். இன்னலி குள்ளி மலிக்கின், ஒவ்வொரு அரசனுக்கும் ஹிமன், ஒரு வேலி இருக்கிறது. எந்த ஒரு அரசனாக இருந்தாலும் அவனுக்குன்னு சில சட்டத்திட்டங்களை போட்டு ரூல் தான் வேலிங்கிறது, ரூல் போட்டு வச்சுருப்பான், வேலி இருக்கிறது. அந்த வேலியை தாண்டினாங்கன்னா அந்த மன்னன் ஒத்துக்கிற மாட்டான். அப்போ இன்னலி குள்ளி மலிக்கின் ஹிமன், ஒவ்வொரு அரசனுக்கும் ஹிமன், ஒரு வேலி இருக்கிறது. அலா எச்சரிக்கை, இன்ன ஹிமல்லாஹி, அல்லாஹுடைய வேலி என்பது ஃபி அர்லிஹி, அவனுடைய பூமியில் அல்லாஹுடைய வேலி என்பது மஹாரிமுஹு, அவன் எதை ஹராமாக்கினானோ அதுதான் அல்லாஹ்வுடைய வேலி. அல்லாஹ் சில விஷயங்களை ஹராம்னு ஆக்கியிருப்பான்ல, அது வேலி. அந்த ஹராமையும் செய்யக்கூடாது, அது கிட்டையும் போயிடக்கூடாது, விபச்சாரமும் செய்யக்கூடாது, அதுக்கு நெருங்கவும் கூடாது. நெருங்குறனா என்ன அர்த்தம்? அது மாதிரியான படங்களை பார்க்குறது, புஸ்தகங்களை வாசிக்கிறது, நெருங்குறது, அதெல்லாம் நெருங்குறது. அப்போ அல்லாஹ்வுடைய வேலிங்கிறது என்னென்னு கேட்டால், ஹராமாக்கப்பட்டது பூரா அல்லாஹ்வுடைய வேலி என்று சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இந்த கருத்து முடிந்து விட்டது. அதுக்கடுத்து இன்னொரு தத்துவத்தை சொல்கிறாங்க. அலா எச்சரிக்கை, ஓ இன்னஃபில் ஜசதி முழுகத்தன், உடம்பில் ஒரு சதை கட்டி இருக்கிறது, உடம்புல ஒரு சதை கட்டி இருக்கிறது. இதா சலகத், அது சரியாக ஆகிவிட்டால், சலகல் ஜசது குல்லுஹு, உடம்பு முழுசும் சரியாகிவிடும். ஒய்தா ஃபசதத், அது சரியாக ஆகவில்லை என்று சொன்னால், ஃபசதல் ஜசது குல்லுஹு, உடம்பு முழுசுமே ஃபசாத் ஆகிரும், கெட்டு போயிடும். சலகன்னா சரியாகிறது, ஃபசதனா கெட்டு போகிறது. ஒய்தா ஃபசதத், அந்த சதை கெட்டு விட்டது என்று சொன்னால், ஃபசதல் ஜசது குல்லுஹு, உடம்பு முழுசுமே கெட்டுவிடும். அலா ஒஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் அப்படின்னு இருக்கிறது. அப்போ உள்ளம்ங்கிறது உள்ளம்ங்கிற உள்ளம்னு தான் இப்போதைக்கு நீங்கள் ரஹ்மத் ட்ரஸ்ட் தமிழாக்கம் எல்லோரும் போடுறாங்க. பழைய காலத்தில் என்னென்னு போடுவாங்கன்னா இதயம்னு போடுவாங்க, அதான் இதயம். இதயம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாயிரும், இதயம் கெட்டு விட்டது என்று சொன்னால் எல்லாம் கெட்டுருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் இந்த ஹதீஸில் பெரிய அளவுக்கு கேள்வி வராட்டான இந்த கல்புண்டு வருதுல, இந்த கல்புங்கிற விஷயம் குர்ஆனில் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டால், அதாவது சிந்திக்கிறது, அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, கவலைப்படுறது, சந்தேகப்படுவது, ஈமான் கொள்வது, நிராகரிப்பது, இது எல்லாமே கல்புல தான் நடக்குதுன்னு குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் அந்த கல்புண்டா என்ன விளங்கிட்டாங்கன்னா, இதயம்னு தான் அதிகமான பேர் மொழிபெயர்த்துருக்கிறாங்க. இதயம்ங்கிறது என்ன? அந்த
இங்கே உள்ள சதை துண்டு தான் இதயம். இதில் வந்து இதெல்லாம் நடக்கிறது கிடையாது. உண்மையில் நம்ம சிந்திக்கிறோம்னா எதை கொண்டு சிந்திக்கிறோம்? இதை கொண்டு சிந்திக்கிறது கிடையாது. நம்ம மனப்பாடம் பண்ணுறோம்னா எதை கொண்டு மனப்பாடம் பண்ணுறோம்? இங்கே எதுவுமே உட்கார்றது கிடையாது. எல்லாம் மூளையில் தான். மூளை தான் அனைத்துமே. நம்ம சிந்திக்கிறது மூளையில் தான். நம்ம கவலைப்படுறது மூளையில் தான். உன் இதயத்தில் நான் வைத்திருக்கிறேன்லாம் இதயத்தில் ஒன்றும் வைக்க இயலாது. இதயம்ங்கிற அந்த உறுப்பு இருக்குது பாருங்கள், அதனுடைய வேலை என்னன்னு கேட்டால் ரத்தத்தை பம்ப் பண்ணுற மட்டும்தான். அதில் கவலைப்படுவது அதில் கிடையாது, விரும்புகிறது அதில் கிடையாது, நேசிக்கிறது அதில் கிடையாது, கோபம் அதில் கிடையாது. எல்லாமே இங்கே தான். எல்லாமே மண்டையில் ஒரு சதக்கட்டி இருக்கிறது, அதுதான் மூளை. அதில் தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. அது கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அது கெட்டு போச்சுன்னா எல்லாம் கெட்டு போயிடும். அப்படிங்கிறது வந்து மூளைன்னு சொன்னால் பொருத்தமாக இருக்குது. ஆனால் குரானில் வந்து எல்லா இடத்துலையும் கல்புண்டு தான் கல்பு குழுபுண்டு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கல்பு குழுபுங்கிறத வைத்துக்கொண்டு இது குரானுடைய இறை வார்த்தை கிடையாது. ஏன்னா இதயத்தில் தான் இப்படிலாம் நடக்கிறதாக குரான் சொல்லுகிறது. ஃபி குலூபிஹி மரதுன், அவங்களுடைய இதயத்தில் நோய் இருக்குது, அல்லாஹ் நோயை அதிகமாக்கி விட்டான்லாம் வருது. இதயத்திலே அதெல்லாம் இருக்கிறது, மூளையில் தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் உலகத்தில் குரானுக்கு எதிராக இருக்குது. அவங்க இந்த ஹதீஸையும் கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வார்கள். அதனால் இது குறித்த ஒரு விவரங்களை நீங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சுக்கிற விரும்புனீங்க என்று சொன்னால், இது குறித்து நம்ம சில பதிவுகளும் போட்டிருக்கிறோம், சில வீடியோக்களையும் போட்டிருக்கிறோம். அது ஒரு நாள் படத்தை எடுத்துரும். அதனால் அந்த வீடியோவுடைய லிங்க்குகளை உங்களுக்கு வந்து குரூப்பில் அனுப்பி விட்டுறோம். நீங்கள் அதை பார்த்துக்கிறங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னு கேட்டால் காஃபிர்கள் வந்து அதை கேட்குறாங்க. குரானை ஆய்வு செய்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், நம்ம ஒரு மனிதனை நேசிக்கிறோம் என்றால் இங்கேருந்து நேசிக்கிறது கிடையாது, இங்கே தான் நேசிக்கிறோம். அதனால தான் ஒரு மனுஷன் வந்து கோமாவில் ஆகிட்டாங்கிறீங்கல்ல, கோமாவில் ஆன பிறகு மூளை தான் செயலிருந்து போயிடுது, உடம்புலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இதையும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறது. ஆனால் எதுவும் யாபகம் இருக்காது. யாபகத்தில் வைக்கிறது, கவலைப்படுறது, மனப்பாடம் பண்ணுறதுலாம் இங்கே இருக்குமே. ஆனால் மூளை செயல் இருந்தாலும் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கண்ணால் பார்க்குறோம், இதயத்துக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஏன்னா உன் இதயத்தில் நான் உன்னை இடம் வைத்திருக்கிறேன்னுலாம் சொல்வதெல்லாம் சும்மா அந்த காலத்தில் அப்படி நினச்சிருந்தாங்க. இங்கே தான் எல்லாம் இருக்குது, இதயத்தில் தான் நம்ம கவலைப்படுறோம். ஒரு மனிதனை விரும்புகிறோம் என்று கேட்டால் அவனை இதயத்தில் வைத்திருக்கிறோம் அப்படின்லாம் அப்படி பழகிட்டோம். பழகின அடிப்படையில் நம்ம சொல்கிறோமே தவிர உண்மையில் வந்து இதயத்துக்கு அந்த வேலையே கிடையாது. இதயம் வந்து ரத்தத்தை வந்து பல பக்கத்துக்கும் சப்ளை பண்ணுற ஒரு வேலையை தான் எல்லாம் கொடுத்துருக்கானே தவிர எந்த ப்ரோக்ராமும் இதயத்தில் கிடையாது. எல்லாமே இங்கே தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆளை நேசிக்கிறீங்கன்னா அந்த மூளையை கொண்டு தான் நேசிக்கிறீங்க, வெறுக்கிறீங்கன்னா மூளையை கொண்டு தான், கோவிக்கிறது மூளையை கொண்டு தான், மனப்பாடம் பண்ணுறது மூளையை கொண்டு தான். நான் மனப்பாடம்னு மனசில் வைத்திருக்கிறேன், இப்படி தான் காட்டுவோம் மனசில் வைத்திருக்கிறேன், இங்கெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது. நீங்கள் இப்படி இருக்கும் பொழுது குரான் எதுக்கு வந்து இதயம்னு சொல்லுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை கேட்பார்கள். இந்த ஹதீஸை வைத்து கூட அது கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த சதை துண்டு என்று சொல்வது எதை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்னு கேட்டால் மூளையை தான் சொல்கிறாங்க. என் முள்ளுகத்துங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. முள்ளுகத்துனா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு இறைச்சியை எடுத்து மெல்லுதம்ல மென்று போட்டால் எப்படி இருக்கும், அதுக்கு பேர் தான் முள்ளுகத்துமாங்க. முள்ளுகத்துங்கிற மல்லகண்டா மென்றான்னு அர்த்தம். ஒரு இறைச்சியை எடுத்து மென்று போட்டால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற சதை துண்டுக்கு பேர் தான் முள்ளுகத்துங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. நீங்கள் இதயம் வந்து மென்று போட்ட மாதிரி இருக்காது, இதயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்காது. மூளையை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். மூளையை பார்த்தா டைப் எப்படி இருக்கேன், மென்று போட்ட மாதிரி ஒரு சதை துண்டு மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுவது வந்து மூளையைத்தான் சொல்கிறாங்க. ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கல்புண்டா இதயம் தான், இதயம்னு இவங்கள அர்த்தத்தை செஞ்சுக்கிட்டு குரானுக்கு எதிராக சில விஷயங்களெல்லாம் கேட்குறாங்க. ஒரு நாத்திகர்களோடு ஒரு கேரளாவில் ஒரு விவாதம் நடந்து அதில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவங்க கேட்கப்பட்டிருந்துச்சு. அது பற்றி நம்மள்கிட்ட விளக்கம் கேட்கும் பொழுது வீடியோவில் நினைஞ்சிருந்ததுக்கு பதில் கொடுத்துருந்தோம். இஸ்லாத்தில் வந்து கல்பு என்று குரானில் சொல்லப்பட்டால் அது இதயத்தை குறிக்குமா மூளையை குறிக்குமா, உண்மைக்கு மாறாக குரான் பேசுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி இருக்கிறோம். அந்த வீடியோவை உங்களுக்கு என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் நடத்துகிற அன்னைக்கு உங்களுக்கு லிங்கை போட்டு விடணும். ஏன்னா அதையே ஒரு பாடமாக நடத்தினா அது 1 மணி நேரம் போகும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிறங்க, கூடுதல் விவரம் தேவைப்பட்டவங்க வந்து அதை பார்த்துக்கிறங்க. அப்போ இந்த ஹதீஸு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து சரி, அடுத்து வந்து 53வது ஹதீஸுக்கு வரப்போகிறோம்.
53வது ஹதீஸுக்கு வந்து அவர் ஒரு பாடம் போட்டிருக்கிறார் புகாரி இமாம். என்ன பாடம் போட்டிருக்காருன்னு கேட்டால், அதாவுல் ஹுமுசி மினல் ஈமான் என்ற பாடம். பாபுன் அதாவுல் ஹுமுசி மினல் ஈமான். அதாவது இது 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 என்னங்கிறது விளங்கணும். ஹுமுசு என்கிற வார்த்தை வந்து ஹம்சத்துன் என்பதிலிருந்து வரக்கூடியது ஹுமுசு. ஹம்சத்து என்றால் 5, ஹுமுசு என்றால் 5ல் 1 அப்படின்னு சொல்வதற்கு ஹுமுஸ் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. ஹம்சத் என்றால் 5, 5ல் 1, 5ல் 1ன்னா 20% இருக்குல்ல, அந்த 20% சொல்வதற்கு என்ன செய்வாங்க, ஹுமுஸுங்கிற வார்த்தையை போடுவாங்க. அதாவது 5ல் 1ன்னா 20, 5ல் 1ங்கிறது 100க்கு 20 தானே. அப்போ 100க்கு 20% என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 5ல் 1ன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா நம்பர்லையும் இப்படி இருக்குது. அர்பண்டா 4, ருபுன் 4ல் 1, சலாசத்துனா 3, சுலுசுன் 3ல் 1, சமானியத்துன்னா 8, சுமுனுன் 8ல் 1. இந்த பாடமும் உங்களுக்கு எண்கள்ங்கிற தலைப்பில் முந்தி நடத்தியிருக்கிறோம். அதற்கான பிடிஎஃப் ஃபைல்களும் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. அப்போ அதான் அந்த ஹுமுஸுங்கிற வார்த்தை வந்து 5ல் 1ன்னு அர்த்தம். இது எதை சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஒரு போருக்கு போகிறாங்கன்னு வைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவங்களே தலைமை தாங்கி சில போர்கள் நடத்துவாங்க. அதில் என்ன செய்யுங்கன்னா, அந்த கனிமத்து பொருள்கள்லாம் என்ன செய்யும், எதிரிகள்கிட்ட நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வைங்க, ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால் அவனுடைய பொருள்கள்லாம் நமக்கு சொந்தமாகிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அவங்க போகாமல் ஒரு படையை அனுப்பி வைப்பாங்க. அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கடமை என்னன்னு கேட்டால், அங்கே உள்ள தளபதி என்ன செய்யணும்னு கேட்டால் 5ல் 1 பகுதியை வந்து இங்கே கொண்டாந்து கொடுத்துடணும் ரசூலுல்லாவுக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிற கூடாது. 5ல் 80% தான் அவங்க வந்து இப்போ போரில் கலந்துக்கிட்டவங்களுக்கு பங்கு வச்சு கொடுக்கணும். 20% வந்து ரசூலுல்லாஹ் கொண்டாந்து என்ன செய்யணும், நிறைவேற்றிடணும். அப்போ போர்க்களங்களில் கைப்பற்றப்பட்ட பொருள்களை வந்து 80% அந்த போரில் பங்கெடுத்தவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஒரு 20% ரசூலுல்லாஹ்வுடைய கைக்கு போய் அவங்க விரும்பின முறையில் அதை செலவழிப்பாங்க. அவங்க இந்த போரில் பங்கெடுக்காத எவ்வளோ நல்லவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், கொடுப்பாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு வந்து ஜக்காத்தெல்லாம் ஹராமாக இருக்கிறதுனால இந்த நிதியிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் என்ன செய்வாங்க. இந்த மாதிரி பணிகளுக்காக வேண்டி 5ல் 1 என்பது வந்து கொடுக்கணும். அது கனிமத்து பொருள்கள் 5ல் 1 வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணுங்கிற சட்டம் அது குர்ஆனில் இருக்குது. வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹும்ஸுஹு. நீங்கள் எந்த ஒரு பொருளை கனிமத்தாக அடைந்தாலும் அதில் 5ல் 1 அல்லாஹ்வை சேர்ந்தது, ரசூலை சேர்ந்தது என்று அல்லாஹ் சொல்லுவான். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் கையில் கொடுத்து அவங்க விருப்பப்படி என்ன செய்வாங்க, அதை பங்கு வச்சு கொடுப்பாங்க. அந்த 80% வந்து போரில் ஈடுபட்டவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க தானே கஷ்டப்பட்டு சண்டைக்கு வர்றாங்க, அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. மீதி 20% வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கைக்கு போய் அவங்க என்ன செய்வாங்க, நாருக்கு இவ்வளோன்னு பிரித்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் ஹுமுஸ். ஹுமுஸ்னா இது போர்க்களத்தில் கைப்பற்றப்படும் பொருள்களில் 20% அப்படிங்கிறத குறிக்கிற வார்த்தை தான் ஹுமுஸுங்கிறது. பொதுவாக ஹுமுஸுக்கு அர்த்தம் 20%, 5ல் 1. ஆனால் இந்த ஹதீஸுகளில் ஹுமுஸ் என்று வந்துச்சின்னு சொன்னால், குர்ஆனில் ஹுமுஸ்ன்னு வந்துச்சின்னு சொன்னால், போர்க்களத்தில் கைப்பற்றப்படும் பொருள்களில் 5ல் 1 வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் சொல்கிறார். பாபுன் அதாவுல் ஹுமுசி, ஹுமுஸை ஒப்படைத்தல், வழங்குதல், மினல் ஈமான், ஈமானை ஒரு மூமினாக இருப்பானேயானால் அவனை ஒரு படையை ரசூலுல்லாஹ் போருக்கு அனுப்புகிறாங்க, அவங்களே கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடுறாங்கன்னு சொன்னாலும் மொத்தத்தையும் பங்கு வச்சு கொடுக்காம ஒரு 80% அவங்க பங்கு வைத்து கொண்டு ஒரு 20% கொண்டாந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கணும். அது ஈமானை சேர்ந்தது. பாபுன் அதாவுல் ஹுமுசி, அதாவுண்ட நிறைவேற்றுறது, அதாவுல் ஹுமுசி, ஹுமுஸை வழங்குவது மினல் ஈமான், ஈமானை சேர்ந்தது இப்படின்னு தலைப்பு கொடுத்துட்றாரு. எதுக்கு இதெல்லாம் கொண்டு வர்றாரு? ஈமான் என்று சொன்னால் வெறுமனே நம்பிக்கைக்கு மட்டும் சொல்வது கிடையாது, சில வணக்கங்களுக்கும் அது சொல்லப்படும் என்கிறதை காட்டுவதற்கு தான் இந்த மாதிரி தலைப்புகளை போடுறார். 5ல் 1 கொடுப்பதுங்கிறது ஈமானா, அது செயல். ஈமான்னா மனசால நம்புறது. 5ல் 1 கொடுப்பது என்பது மனசால உள்ளது இல்லை, செயல். அந்த செயலையும் ஈமானில் சேர்க்கப்பட்டிருக்குங்கிறார். அதாவுல் ஹுமுசி,
ஐந்தில் ஒன்றை வழங்குவது மினல் ஈமான். அதுவும் ஈமானில், இஸ்லாத்தில் தான் அது சேரணும் உண்மையில். அதுவும் ஈமானில் சேருது. ஈமான் என்று சொன்னால் மனசால் நம்புவது, இஸ்லாம் என்று சொன்னால் வெளிப்படையாக செயல்படுவது. இது வெளிப்படையான செய்யக்கூடிய தொழுகை நோன்பெல்லாம் இஸ்லாம். அல்லாஹ்வை நம்புறது, ரசூலை நம்புறதெல்லாம் ஈமான். அப்போ ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்ததுக்குரியதாக இருந்தாலும் சில வணக்கங்களையும் சில செயல்களையும் ஈமான் என்று ரசூல்லா காட்டியிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்வதற்கு இவர் பாடம் அப்படி போட்டிருக்கார். இவருடைய கருத்துப்படி இந்த பாடத்தை போட்டிருக்கிறார். என்ன போடுறாருன்னு கேட்டால், அதாவுல் ஹுமுசி, ஹுமுஸை வழங்குவது மினல் ஈமான், ஈமானில் உள்ளது அப்படின்றா. அதுக்கு 53வது ஹதீஸை பாருங்கள். ஹத்தசனா அலி இப்னுல் ஜாதி, அலி இப்னுல் ஜாதி என்பவர் நமக்கு சொன்னார். புகாரி சொல்கிறார், புகாரியுடைய உஸ்தாதி இவர். கால, அவர் சொல்கிறாரு, அஹ்பரனா ஷோபத்து, ஷோபா என்பவர் நமக்கு சொன்னார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, அன் அபி ஜம்ரா, அன் போட்டால் ரவான்னு வச்சுக்கிறணும், ரவா அன் அபி ஜம்ரா, அவர் அபு ஜம்ரா வழியாக அறிவிக்கிறார். ஷோபா யார் வழியாக அறிவிக்கிறார்னா அபு ஜம்ராங்கிற ஒரு ஆள் வழியாக அறிவிக்கிறார். கால, அபு ஜம்ரா சொன்னார். இந்த காலவுடைய ஆள் யார்? அபு ஜம்ரா சொன்னார், குந்து அகூது, நான் அமர்ந்திருந்தேன், மஅப்னி அப்பாஸின், இப்னு அப்பாஸோடு அமர்ந்திருந்தேன் அப்படின்னு வருது. இந்த இடத்துல அந்த ஒரு மொழி நடையை நீங்கள் விளங்கிக்கணும். இப்னு அப்பாஸோடு அமர்ந்திருந்தேன் சொன்னால் இந்த குந்து தேவையில்லை. அக்கூது மா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸோடு அமர்ந்திருந்தேன் என்பதற்கு அக்கூதுன்னா அமர்பேன், மா இப்னு அப்பாஸ்னா இப்போ குந்துன்னு போடுறாங்கல்ல, இந்த குந்து காண எக்கூனு இதெல்லாம் போட்டாங்கன்னு சொன்னால் ஒரு செயல் கண்டினியூவாக நடந்தால் அதை போடுவாங்க. ஒரு தடவை போய் உட்கார்ந்தா காணன்னு போட மாட்டாங்க. காண எக்கூது, உட்கார்பவராக இருந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிக்கடி உட்கார். காண எக்கூது மா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸோடு உட்கார்பவராக இருந்தார்னு கேட்டால் அடிக்கடி உட்கார்வார்னு அர்த்தம். ஒரு செயல் அடிக்கடி நடக்கும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த காண என்பதை சேர்த்துக்கிடுவாங்க. காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செயலை காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இரவில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள்னா ஒரு நாள் தொழுதாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த காணன்னு சேர்த்தவொன்னே என்ன ஆயிரும்னு கேட்டால் அந்த செயல் அதிகமாக நடந்ததுங்கிற அர்த்தத்தை தந்துடும். கண்டினியூவாக அல்லது அடிக்கடி அல்லது அதிகமாக நடந்தது என்பதை பார்ப்பதற்கு என்ன செய்யும்? காண என்பதை போடுவார்கள். காண ஐக்கூணு, காண காணா காண குந்து எல்லாம் தான். காணன்னா காணவுலேருந்து வரக்கூடிய சென்ற காலத்தில் அத்தனை சொல்லும் எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி காண எக்கூணு எடுத்துக்கிறங்க, மாக்காண எடுத்துக்கிறங்க. இது எதை எடுத்தாலும் என்ன அர்த்தம் வந்துடும்னு கேட்டால் அடிக்கடி அது நடக்குது அர்த்தம் வந்துடும். இப்போ அக்கூதுமா இப்னு அப்பாஸ்னா இப்னு அப்பாஸோட உட்காருவேன் அப்படின்னு அர்த்தம். குந்து அக்கூதுன்னு போட்டிங்கன்னா காண வந்துருச்சுல, இப்னு அப்பாஸோடு நான் உட்காருபவனாக இருந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிக்கடி அடிக்கடி போய் அவருடைய சபையில் உட்காருவார். ஒரு நாள் உட்கார்ந்ததுக்கு இதை சொல்ல மாட்டாங்க. எதை சொல்ல மாட்டாங்க? காண எக்கூணு, குந்து அக்கூணு, மாக்கான இந்த மாதிரியாக உள்ள வார்த்தையை சேர்த்து வினைச்சொல்லில் சேர்க்க மாட்டாங்க. ஒரு வினைச்சொல்லையும் போட்டு அதோட ஒரு காணவும் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த வினை அதிக அளவுக்கு நடந்தது. காண யகுலு, சாப்பிடுபவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண யகுலு லஹம, இறைச்சி சாப்பிட்டார்கள்னா அக்கலல் லஹம. காண யகுலு லஹமன்னா இறைச்சி சாப்பிடுவர்களாக இருந்தார்கள்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி செஞ்சாங்கன்னு அர்த்தம். அதிகமாகவோ அடிக்கடியோ செஞ்சாங்கன்னு அர்த்தம். ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் இருக்கணுதில். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால் குந்துண்டு போடுறார். இந்த குந்துக்கு என்ன அர்த்தம்? ஆகிவிட்டேன்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது, சேர்த்து அர்த்தம். குந்து அக்கூது, நான் உட்கார்பவனாக இருந்தேன். குந்துவையும் அக்கூது என்பதை இணைத்து நம்ம அர்த்தம் செய்யணும். எப்படி செய்யணும்னு கேட்டால் குந்து அக்கூது, நான் அமர்பவனாக இருந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பல தடவைன்னு அர்த்தம். இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸோடு நான் அடிக்கடி அமர்வேன். அமரும் பொழுது யுஜுலிசுனி, ஜலசன்னா உட்கார்ந்தான். அது அஃப் அலண்டு அஜிலசன் ஆக்கிட்டிங்கன்னா உட்கார வைத்தான்னு அர்த்தமாயிரும். ஜலசன்னா அவன் உட்கார்ந்தான், அஜிலசன்னா உட்கார வச்சான்னு அர்த்தம். இங்கே அஜிலச தான் வந்திருக்கு, யுஜுலிசுன்னு வந்திருக்குல்ல. அஜிலசவுடைய வருங்காலம் தான் யுஜுலிசு. அப்போ யுஜுலிசுனி,
என்னை உட்கார வைப்பார், இப்னு அப்பாஸ் உட்கார வைப்பார், அலா சரீரிஹி அவருடைய கட்டிலில் என்னை உட்கார வைப்பார். நான் அவர் அடிக்கடி போய் உட்காருவேன். அவர் எங்கே உட்கார வைப்பார்னு கேட்டால், அவர் உட்கார்ந்துருக்கிற கட்டிலில் பக்கத்தில் என்னை உட்கார வச்சுக்கிடுவார். அவர் ஒரு தனி சீட்டு போட்டு என்னை உட்கார வைக்க மாட்டார். யுஜுலிசினி என்னை இப்னு அப்பாஸ் உட்கார வைப்பார், அலா சரீரிஹி சரீர் என்றால் கட்டில்னு சொல்லும். கட்டில் இருக்குல்ல, அதுக்கு வந்து சரீருமாங்க. சரீரில் அவள் கட்டில்னா இப்போ ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு உள்ளது இருக்குல்ல, அதானே கட்டிலுமோ. உட்கார அளவுக்கு இருந்தால் குருசி சேர்ன்னு சொல்லுவோம், படுக்கிற அளவுக்கு இருந்தால் சரீர் கட்டில்னு சொல்லுவோம். அப்போ கட்டிலில் இவர் ஒரு பக்கம் வந்திருப்பார், அவர் ஒரு பக்கம் வந்திருப்பார். அந்த மாதிரி யுஜுலிசினி என்னை அவர் உட்கார வைப்பார், அலா சரீரிஹி அவருடைய கட்டிலின் மீது உட்கார வைப்பார். அப்போ இப்னு அப்பாஸுடைய பக்கத்தில் போய் அவர் உட்கார்ந்துருக்கிற கட்டிலில் இவன் பக்கத்தில் உட்காந்துக்குருவானாம். இப்படி அடிக்கடி நடக்கும்ங்கிறார். துண்டு போட்டதுனால இது அடிக்கடி நடக்கும். ஃபகால அப்போ இப்னு அப்பாஸ் சொன்னார், அகிம் இந்தி என்னிடம் தங்குவீராக. அகாம என்றால் தங்கினான். அகாம என்பதனுடைய அம்ரு தான் அகிம். அகாம என்பதிலிருந்து வருங்காலம் வந்து யுகீமு என்று வரும், முன்னிலை வந்து துகீமு என்று வரும். அதுக்கு ஏவல் விலை சொல்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், தேயை தூக்கிறன்னு தூக்கிட்டு இது அஃபால வசனம் இருக்கிறதுனால அந்த அலிஃபை கொண்டாந்து வச்சிடணும். அஃபாலவாக இருந்தால் என்ன செய்யணும், போன அலிஃபு திருப்பி வந்துடும். அப்போ அக்காம, அக்ரம, அஹ்சன, அக்வம இந்த அலிஃபெல்லாம் என்ன செய்யும், அமரில் ரிட்டன் ஆகி வந்துடும். ஒகால் அவர் சொன்னார், அகிம் நீ தங்குவாயாக, இந்தி என்னிடத்தில் தங்குவாயாக. எதற்காக தங்கணும்னு கேட்டால், ஹத்தா அஜ் அலலக்க உனக்கு நான் ஆக்குவதற்காக. ஹத்தாங்கிறது இதற்காக அதற்காகன்ற அர்த்தத்துக்கு வரும். அப்போ ஹத்தா அஜல ஹத்தாவுக்கு பிறகு வந்து என்ன செய்யும்னா, ஒரு அது வினை சொல்லில் ஹத்தா வந்துச்சுன்னா, ஹத்தாவுக்கு பிறகு யக்கூலு ஹத்தா யக்கூலு ஹத்தா யக்கூலு இப்படி வந்துச்சின்னு சொன்னால், அந்த ஹத்தாவுக்கு பிறகு ஒரு ஃபேல் இஸ்மு வந்துச்சுன்னா ஜர்ரு செஞ்சிடும். ஹத்தாவுக்கு பிறகு ஒரு ஃபேல் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு அன் என்பது மறைஞ்சிருக்கும். ஹத்தா அன் அஜால ஹத்தா அங் யவுக்குல அதுக்கு நசபு செஞ்சு வாசிப்பாங்க. ஹத்தா அஜ அலன்னு வந்திருக்கு பாருங்கள். அஜ் அலு தானே வரணும். ஜ அல உலர்ந்து வருங்காலம் எஜ் அலு, அதனுடைய தன்னிலை ஒருமை வந்து அஜ் அலு என்று லம்மு செஞ்சு தான் சொல்லணும். ஏன் அஜ் அலன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஹத்தாவுக்கு பிறகு அப்படி தான் சொல்லணும். ஹத்தா வந்துட்டாலேயே ஹத்தாவுக்கும் அஜாலுக்கும் நடையில் ஹத்தா அன் அஜால, அன் என்பது அலிஃபுனூன், அன் இருக்கும்ல நசபு செய்கிற அன், வருங்கால வினையில் நசபு செய்யக்கூடிய 4 எழுத்து இருக்குல்ல, அன் லன் கை இதன் இந்த சொற்கள் வந்துச்சுன்னா நசபு செய்யும். அந்த அன் என்பது இங்கே ஒளிஞ்சிருக்கும். ஒளிஞ்சிருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த அஜால் என்பதை மஸ்தராக ஆக்கினோம். அன் வந்தால் மஸ்தர் ஆக்கணும். அன் அஜலண்டா நான் ஆக்குவது, ஆக்கினேன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. நான் ஆக்குவதற்காக, ஹத்தா அஜால நான் ஆக்குவதற்காக, லக்க உனக்கு, சஹ்மன் ஒரு பங்கை, மின்மாலி என்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு பங்கை உனக்கு ஆக்குவதற்காக நீ வந்து என்ன செய், என்னோடு தங்கு. இவர் போய் தங்க அடிக்கடி போகிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தங்குப்பா, என்னுடைய பணத்திலேருந்து உனக்கு ஒரு தொகையை நான் ஒதுக்கி தர்றேன், என்னோட கொஞ்ச நாளைக்கு நீ தங்குனாயானால், எனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருந்தாயானால் என்னுடைய செல்வத்திலிருந்து உனக்கு ஒரு பங்கை நான் ஒதுக்கி தர்றேன் அப்படின்னு சொல்கிறார். அகிம் இந்தி என்ன இப்னு அப்பாஸ் இதை சொல்கிறார். யார்கிட்ட, அபு ஜம்ராட்ட சொல்கிறார். அகிம் இந்தி என்னிடம் நீ தங்குவாயாக. எதற்காக தங்கன, ஹத்தா அஜால லக்க உனக்கு நான் ஆக்குவதற்காக, சஹ்மன் ஒரு பங்கை ஆக்குவதற்காக, மின் மாலி எனது செல்வத்திலிருந்து, மால்ண்டா செல்வம், எனது செல்வத்திலிருந்து ஒரு பங்கை உனக்கு தருவதற்கு, ஆக்குவதற்காக அர்த்தம், உனக்கு தருவதற்காக என்னிடம் தங்கு என்ற கொஞ்ச நாளைக்கு தங்குன்னு என்று சொன்னால் என் செல்வத்திலிருந்து ஒரு பங்கு உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். அதை கேட்டு என்ன செய்கிறாருன்னா, அக்கம் அந்த அபு ஜம்ரா சொல்கிறார், நான் தங்கினேன். அகாம உடையிலிருந்து தன்னிலை வந்து அக்கம்து, அக்காமத்து அக்கம்னா அந்த அலிஃபு போயிடும். அக்கம்து மாண்டு வரும்போது அதில் பூரா அலிஃப் இல்லாமல் தான் வரும். அக்கம்து மாஹு அவரோடு நான் தங்கினேன். அவரோடனா இப்னு அப்பாஸோடு தங்கினேன். எவ்வளோ நாள் தங்கினேன், ஷஹ்ரைனி 2 மாதங்கள் தங்கிட்டேன். அவர் கொஞ்ச நாள் நான் என்னுடைய பணத்திலேருந்து உனக்கு தர்றேங்கிறார்ல, அதுக்காக ஆசைப்பட்டு நான் நினைச்சிட்டேன். 2 மாதம் தங்கிட்டேன். தங்கின பிறகு ஒரு சம்பவத்தை சொல்கிறார். சும்மா கால பிறகு சொன்னார்,
பிறகு இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, இன்ன வஃபுத அப்துல் கைசி, அப்துல் கைசு கூட்டத்தார்கள், அதான் ரசூலுல்லாவுடைய காலத்தில் மதீனாவுக்கு வந்து கொஞ்சம் செழிப்பாக ஆன பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பல ஊர்களில் இருந்து சந்திக்க வருவாங்க. தூதுக்குழு மாதிரி என்ன செய்வாங்க, ரசூலுல்லாவை சந்திக்க வருவாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் கூட்டமாக வருவாங்க. வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், எங்களுக்கு தேவையானதை சொல்லித்தாங்க, நாங்கள் போய் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு கேட்பதற்கு ஒவ்வொரு கூட்டத்தினராக வருவாங்க. அப்படி கூட்டமாக வரக்கூடியது வஃப்துன்னு பேர். வஃப்துன்னா என்னது, குழுவாக வருவாங்க. அப்துல் கைஸ்லேருந்து ஒரு குழு வந்தார்கள். இன்ன வஃபுத அப்துல் கைஸ், அப்துல் கைஸுடைய ஒரு கூட்டத்தினர்கள் லம்மா அத்தவுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் அவர்கள் வந்தபோது, அதாவது என்ன சம்பவம் வருதுன்னு கேட்டால், அபூ ஜம்ராங்கிறவர் அறிவிக்கிறாரு. என்ன அறிவிக்கிறாருன்னு கேட்டால், நான் இப்னு அப்பாஸோடு அவருடைய கட்டில் அடிக்கடி நான் உட்கார்ந்துருப்பேன். அப்போ இப்னு அப்பாஸ் என்கிட்ட என்ன சொன்னார்னு கேட்டால், என்னோட கொஞ்சம் நாளைக்கு நீ தங்கு, உனக்கு ஏதாவது ஒரு தர்றேன், என்னுடைய காசு பணத்தை கொஞ்சம் தர்றேன்னு சொல்கிறார். நான் ஒரு 2 மாதம் தங்கினேன். அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் சொன்ன ஒரு போதனையை தான் அவர் சொல்கிறார். சும்மா கால, பிறகு சொன்னார். யார் சொன்னார்? இப்னு அப்பாஸ் சொன்னாருன்னு சொல்லி அந்த சம்பவத்தை விளக்குறார். இவர் ஒரு இப்னு அப்பாஸ் சொன்ன ஒரு சம்பவத்தை இப்போ நமக்கு அறிவிக்கிறார். அப்போ தான் இது ஹதீஸ் ஆகுது. ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்ட விஷயம் பின்னாடி தான் வருது. இது வரைக்கும் இப்னு அப்பாஸுக்கும் அவருக்கும் உள்ள விஷயந்தான். இனி வரக்கூடிய விஷயம் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் இடத்துல அப்துல் கைஸ் கூட்டத்தார் வந்தார்கள்னு சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அதை வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்த்துக்குறோம்.